வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கேருந்து ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து தான் நம்மளுக்கு ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் என்ற போஸ்டிங் தான் வந்து ஜாப் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. இதோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரையும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2025 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஹெட் குவார்ட்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க ஜாப் ரெக்யர்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா சென்னை, இன்னொன்று பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் திருச்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம்லாம் டெல்டா மாவட்டத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் திருச்சி ரீஜனில் கவர் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கோயம்புத்தூர் இதில் வந்து கவர் ஆகும். இப்போ சென்னை ரீஜனில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு. ஸோ வாங்க இதை பற்றி பார்க்க போகிறோம். இது ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான், ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் மாறும். இதோட வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டின்ற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். மினிமம் 45% நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்னிவீர் டெக்னிக்கல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அப்படி இல்லைனா வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்ட்ரீமில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னிவீர் கிளர்க் ஆர் ஸ்டோர் கீப்பர் போஸ்டிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். வித் 60% மார்க்கோட +2 வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 2 போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் கேட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் கேட்டிருக்காங்க. இந்த அக்னிவீர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்லாம் ஏதாவது 2 போஸ்டிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 போஸ்டிங்க்கும் 2 காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வருஷம் 10th 12th எக்ஸாம் எழுதுறவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஆப்வியஸாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து ஜூன் மந்த்து தான் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூன் மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு மார்க் ஷீட்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டேட் ஆஃப் பர்த். இது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷங்களுக்குள்ளே பிறந்தவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2004 ஏப்ரல் 1, 2008 இதுக்குள்ளே பிறந்தவங்க எல்லாமே வந்து இந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஆர்மினாலே ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து எவ்வளோ, என்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ ஹைட்டு தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செஸ்ட் 77 சென்டிமீட்டர்ஸ் வித் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த பிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு அப்படி இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஏஜுக்கு என்ன வெயிட் இருக்கணும், அதேமாதிரி என்ன ஏஜுக்கு என்ன வெயிட் இருக்கணும் அதான் திருப்பி அதான் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ஜஸ்ட்டு நான் கோத்ரூ பண்ணிங்க உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ எல்லாமே இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. என்ன ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்குலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஹைட்டில் 2 சென்டிமீட்டர், செஸ்ட்டில் 3 சென்டிமீட்டர், வெயிட்டில் 5 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. இன்சென்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் மார்க்ன்ற மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, என்சிசியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் மார்க்குமே வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த இன்சென்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 25 மார்க் தான் கொடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த போஸ்டிங்கில் வந்து இந்தியன் ஆர்மி நம்ம லீவில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதுவுமே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. வருஷத்துக்கு 30 நாள் லீவ் தருவோம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதுக்குமே நாங்கள் லீவ் தரோம். பட் இது வந்து பேஸ்ட் ஆன் மெடிக்கல் அட்வைஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து உங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் தான் இந்த வேலை. 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வேலை வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மியில் அக்னிவீரில் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்குன்னு தனி போஸ்டிங்கே இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 30,000, செகண்ட் இயருக்கு 33,000, தேர்ட் இயருக்கு 36,500, ஃபோர்த் இயருக்கு 40,000 கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70% வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. 30% வந்து கார்பஸ் பண்ணிட்டு அவங்களே வந்து பேங்க்கில் போட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் அதாவது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேவை நிதி பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து அதாவது வந்து 100% 70% உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. மீதி 30% வந்து அவங்க வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அது நீங்கள் திருப்பியும் அவங்க வந்து அதே கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு 30% பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு 30% போட்டுகிட்டே வருவாங்க. நீங்கள் 4th இயர் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஒர்க்கை முடிச்சுட்டு வெளில வரும்போது உங்களுக்கு 10,40,000 ரூபா உங்களுக்கு வந்து கையில் கொடுப்பாங்க. இதுதான் இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான
விஷயம்னே நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, ஸ்கில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.joinindianarmy.nic.in அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நீ வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 250, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஆக்டிவான மெயில் அண்டு மொபைல் நம்பரை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபில் பண்ணும்போது உங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக கொடுங்க, கொஞ்சம் கூட மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அனிமேட்டிவ் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் www.joinindianarmy.nic.in உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனிமேட்டட் வீடியோவே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து phase 1 எக்ஸாம் இருக்கும், அடுத்தது வந்து phase 2. ஃபஸ்ட் phase 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அவங்க எக்ஸாமை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அக்னிவீர் கிளர்க் ஆர் ஸ்டோர் கீப்பர் பொசிஷனுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. டைப்பிங் டெஸ்ட்னால் ரொம்பலாம் பயப்படுத்தால 30 words per minute இன் இங்கிலீஷில் தான் இருக்கும். 30 வார்த்தை ஒரு நிமிஷத்துக்கு 30 வார்த்தை டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு பார்த்திங்கன்னா phase 2 வந்து எக்ஸாம் இருக்குது. அதுக்கு வந்து அட்மிட் கார்டு, ஃபோட்டோகிராஃபர் அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் அப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரத்தில், எவ்வளோ நிமிஷத்தில், எவ்வளோ தூரம் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்கள். எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதாவது ஆர்மியில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இவங்களும் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட்டு, ஃபிட்னஸ்ஸு எல்லாமே இவங்களுமே வந்து எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து தமிழ்லே இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ ஸோ மச்.